ஒரு நாள் ஒரு கிராமத்தில் ஒரு சிறியவன் இருந்தான். அவன் பெயர் அழகன். அழகன் மிகவும் சுறுசுறுப்பான மற்றும் புத்திசாலி சிறுவன். அவனுக்கு ஒரு கனவு இருந்தது. அது ஒரு பெரிய சாகசப் பயணம் செய்ய வேண்டும் என்பது. ஒரு நாள் அழகன் ஒரு பழைய புத்தகத்தை படித்தபோது ஒரு மறைக்கப்பட்ட புதையலைப் பற்றிய கதையை கண்டான். அந்த புதையல் ஒரு மலை உச்சியில் உள்ள ஒரு ரகசிய குகையில் மறைந்திருந்தது. அழகன் உடனடியாக அந்த புதையலை தேடி புறப்பட முடிவு செய்தான். அவன் தனது பயணத்தைத் தொடங்கினான். வழியில் அவன் பல சவால்களைச் சந்தித்தான். அடர்ந்த காடுகள், ஆபத்தான ஆறுகள் மற்றும் உயரமான மலைகள் அவனது பாதையை தடுத்தன. ஆனால் அழகன் ஒருபோதும் மனம் தளரவில்லை. அவன் தனது இலக்கை அடைய வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தான். ஒரு சில நாட்கள் பயணத்திற்குப் பிறகு அழகன் இறுதியாக மலை உச்சியை அடைந்தான். அங்கு அவன் ஒரு பெரிய குகையைக் கண்டான். குகைக்குள் நுழைந்ததும் அவன் கண்கள் ஆச்சரியத்தால் விரிந்தன. அங்கே ஒரு பெரிய தங்கப் பெட்டி இருந்தது. அழகன் பெட்டியை திறந்து பார்த்தான். அதற்குள் தங்கம், வைரம் மற்றும் பல விலைமதிப்பற்ற நகைகள் இருந்தன. அழகன் மிகவும் மகிழ்ச்சியடைந்தான். அவன் தனது கனவை அடைந்து விட்டான். அழகன் புதையலை எடுத்துக்கொண்டு தனது கிராமத்திற்குத் திரும்பினான். அவன் தனது கண்டுபிடிப்பைப் பற்றி கிராம மக்களிடம் கூறினான். கிராம மக்கள் அனைவரும் அழகனை பாராட்டினர். அழகன் தனது கிராமத்தில் ஒரு பெரிய வீட்டை கட்டி அனைவருக்கும் உதவினான். மேலும் அவன் தனது வாழ்க்கையின் ஒவ்வொரு கணத்தையும் அனுபவித்தான். இந்த கதை ஒரு சிறியவனின் தைரியம், விடாமுயற்சி மற்றும் கனவுகளை பற்றியது. இது அனைவருக்கும் ஒரு உத்வேகமாக அமையும் என்று நம்புகிறேன்.